ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் ஃப்ரெண்ட் அப்படின்னு நீங்க நினைச்ச யாராவது ஒருத்தங்க இருக்காங்களா? வீட்ல டிவி கூட பார்க்க முடியாதுன்னு சொல்றான், இங்கேயே இருக்கேன்னு சொல்றான். அப்ப கூட சின்ன புள்ள விளையாட்டா சொல்றான்னு நினைச்சேன். ஆனா அப்பா கூப்பிட்டப்போ போக மாட்டேன்னு அழுகுறானே. நான் போக மாட்டேன், அம்மா அப்பா அடிப்பாங்க, நான் போக மாட்டேன், எனக்கு பயமா இருக்கு, நான் போக மாட்டேன். இந்த சின்ன வயசுல இவன் இப்படி எல்லாம் கஷ்டப்படணும்னு இவன் தலையில எழுதி இருக்குமா? இந்த கொடுமையெல்லாம் என் கண்ணால பாக்கணும்னு என் தலையில எழுதி இருக்குமா? என்னதாமா பிரச்சனை? வெளியில என் கூட சண்டை போட்டுட்டு இருந்தானே இவன் அப்பன், அவன் என் மகன் தாமா. ஒரு பொண்ணை காதலிச்சான். நாங்களும் எந்த வித்தியாசமும் பார்க்காம பொண்ணு நல்ல பொண்ணுன்னு அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணி வச்சோம். பாவம், அவளும் நல்ல பொண்ணுதான். ஆனா பிரசவத்துல கொஞ்சம் சிக்கலாகி இவனை பெத்து போட்டுட்டு அந்த புண்ணியவதி போய் சேர்ந்துட்டாமா. கைப்புள்ளையோட தனிமரமா நின்னான் என் புள்ள. அவனுக்கு வெளியில இருந்து யாரையாவது கல்யாணம் பண்ணி வச்சா வர்றவ இந்த குழந்தைய பாசமா பாத்துக்க மாட்டாளேன்னு நினைச்சு இவன் அப்பன் கூட பிறந்த என் பொண்ணு, அதாவது அவனுக்கு அக்கா, அவளோட பொண்ண என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்ச. அதாவது என் மக வயிற்று பேத்திய இவன் அப்பனுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச. ஒரே குடும்பத்துல இருந்த பொண்ணாச்ச, பாசமா அவனையும் பார்த்துப்பா இவனையும் பார்த்துப்பான்னு நினைச்சோம். அந்த மகராசியும் இவனை முதல்ல நல்லா தான் பாத்துக்கிட்டா. ஆனா என்னம்மா, அவங்களுக்கும் ஏதாவது ஆயிடுச்சா? அவளுக்கு என்ன ஆகும்? அவ கல்லு மாதிரி இருக்காமா. ஆள் மட்டும் இல்ல, மனசும் கல்லா போச்சுமா. என்னம்மா சொல்றியே, ஒண்ணும் புரியலையே. கல்யாணம் ஆன புதுசுல எல்லாம் இவனை நல்லாதாமா பாத்துக்கிட்டு இருந்தா. நானும் ரொம்ப சந்தோஷப்பட்டம்மா, சரியான முடிவு எடுத்திருக்கேன்னு நினைச்சம்மா. ஆனா அவளுக்குன்னு ஒரு குழந்தை பிறந்தது பாரு, அதுக்கப்புறம் அவ சுபாவமே மாறி போச்சுமா. அவ குழந்தைதான் முக்கியம்னு இந்த குழந்தைய உதாசீனப்படுத்திட்டாமா. தான் ஒரு புள்ள பெத்ததுக்கு அப்புறம் இந்த புள்ள அவளுக்கு வேண்டாதவனா போயிட்டாமா. இந்த பச்சை புள்ளைக்கு வயிற்றுக்கு சோறு கூட ஒழுங்கா போட மாட்டேங்கிறாமா, கொடுமைப்படுத்திட்டு இருக்காமா. இவன் அப்பா அவர் எதுவும் சொல்லலையா? மகுடிக்கு கட்டுப்பட்ட பாம்புமா அவன். என்ன வசியம் பண்ணி வச்சாலும் தெரியலம்மா. அவன் நில்லுன்னா நிக்கிறான், உட்காருன்னா உட்காராமா. இப்படி என் குடும்பத்துக்குள்ள விஷமா ஒருத்தி இருப்பான்னு நான் நினைச்சு கூட பாக்கலம்மா. அதனாலதே இவன் எங்க கூட்டிட்டு வந்தீங்களா? இவன் இங்க இருக்கான்னு நான் சொல்ல வந்தப்போ என்னைய தடுத்துட்டீங்களேம்மா. இல்லம்மா, அது இன்னும் கொடுமைம்மா. இவனை ஏதோ ஹாஸ்டல்ல கொண்டு போய் விட திட்டம் போட்டுட்டாமா. தெரிஞ்சவங்க மூலமா இந்த செய்தி தெரிஞ்சுதான் நான் இவனை இங்க கூட்டிட்டு வந்து விட்டம்மா. அவதான் என் பிள்ளைய தூண்டி விட்டு அவனை இப்ப அனுப்பியிருக்கா. இவன் இங்கதான் இருக்கான்னு தெரிஞ்சா கூட்டிட்டு போய் ஹாஸ்டல்ல விட்டுடுவாமா. இன்னைக்கு இல்லைனாலும் இவன் இங்க இருக்கான்னு தெரியதானமா செய்யும். நிச்சயமா தெரியும். ஆனா அதுக்குள்ள இவன் அம்மா கூட பிறந்த ஒருத்தி இருக்கா, அவ கூட அனுப்பிடுவேன். அவங்க கிட்ட பேசிட்டேன், அவங்க இவனை நிச்சயமா நல்லா பாத்துப்பாங்க. இன்னும் என் காலம் எவ்வளவு நாளோ, என்னால இவனை எப்படிமா பாத்துக்க முடியும்? படிக்க வச்சு ஆளாக்கணும்ல, என்னால முடியாதும்மா. இவன் அம்மா கிட்ட அதாவது உங்க பேத்தி கிட்ட பேசி பாத்தியலா? சொல்லி புரிய வைக்கலாம்ல. ஐயோ, அவகிட்டயா? அவ என் பேத்தி தாமா, இருந்தாலும் சொல்றேன், அவகிட்டலாம் யாராலையும் பேச முடியாதுமா. ராட்சசிமா அவ, ஈவு இறக்கமே இல்லாதவமா அவ. நீங்க சொல்றது எனக்கு புரியுதுமா. நான் ஒண்ணு கேக்கட்டுமா? கேளுமா ஆனந்தி. நீங்க தப்பா எடுத்துக்கலனா நான் வேணா அவங்க கிட்ட பேசி பாக்கட்டுமா? என் புள்ள கேட்டாலும் கேட்பான், ஆனா அவ கேட்கவே மாட்டா. என் புள்ளையும் கேட்க விட மாட்டாமா. ஒரு தடவை முயற்சி பண்ணி பாக்குறேனேமா. சரிம்மா, பேசி பாரு.